வணக்கம் கைஸ், டெக்னோ தரப்புலேருந்து டெக்னோ ஸ்பார்க் கோ 2020 மொபைலோட ஃபஸ்ட்டு சேல் செப்டம்பர் 7ஆம் தேதி ஃப்ளிப்கார்ட்டில் நடக்க போகுது. இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போட கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். டெக்னோ ஸ்பார்க் 2020 மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச் HD+ வாட்டர் டாப் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6000 ரூபாய் ப்ரைஸில் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேலாம் எதிர்பார்க்க முடியாது. HD+ டிஸ்பிளே ஓகே தான். அப்புறம் அதோட ஃப்ரண்ட் நாச்சில் 8 MP செல்ஃபி கேமரா தராங்க. கூட LED ஃப்ளாஷும் இருக்குது. இப்போ நிறைய மொபைல் பிராண்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் லைட்டே தரதில்லை, ஆனால் டெக்னோ ஃப்ளாஷ் லைட்லாம் தராங்க. அப்புறம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் தராங்க. பேக் சைடு கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP பிரைமரி கேமரா மற்றும் 2 MP AI கேமரான்னு மொத்தம் 2 கேமரா தராங்க. அப்புறம் இதோட ஹைலைட்டான விஷயமே இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் சொல்லுவேன். 6000 ஏன் 7500 ரூபாய்க்குள்ள ரெட்மி ரியல்மே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தரதில்லை, ஆனால் டெக்னோ இதில் கெத்து பண்ணியிருக்காங்க. கூட ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் இருக்குது. அப்புறம் இந்த மொபைலில் ஒர்த்த 5000 mAh பேட்டரி, 10 வாட் சார்ஜர் தராங்க. டைப் சி போர்ட், 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் இருக்குது. சார் வேல்யூ ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஹெட்டுக்கு 0.393 தான் தராங்க. அப்புறம் இது hios 6.2ல் Android 10 மேலே ரன் ஆகும். கடைசியாக ப்ராசஸர் மட்டும் வழக்கம் போல் மொக்க பண்ணிட்டாங்க. மீடியாடெக்கோட ஹீலியோ A20 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 1.8 GHz கிளாக் ஸ்பீடு கொண்ட ஆக்டோகார் சிப்செட். டெக்னோ மற்றும் இன்ஃபினிக்ஸ்க்கு மீடியாடெக்கோட ஹீலியோ A22, A20, A25, P22 இதட்ட ப்ராசஸரே தெரியாது போல். 4மே சுமாரான ப்ராசஸர் தான். டெக்னோ இன்ஃபினிக்ஸோட பெரும்பாலான மொபைல்ஸில் இந்த 4 ப்ராசஸரில் ஒரு ப்ராசஸர் இருக்கும். 4மே சுமாரான ப்ராசஸர் தான். நார்மல் யூஸ் எல்லாமே பண்ண முடியும். ரொம்ப மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் ஹெவி கேமிங்லாம் பண்ணிங்கனாலும் மொபைல் பயங்கரமாக ஹேங் ஆகும். நார்மலாக பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது இதெல்லாம் பண்ண முடியும். கடைசியாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 6500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இன்னும் 300 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ரெட்மி 9A மொபைல் இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு, அதுவும் அவைலபிளாக இருக்குது. இல்லை 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ரியல்மி C11 அவைலபிளாக இருக்குது. 3மே ஒரே மொபைல் தான், பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ப்ராசஸர்னு போகும்போது ரெட்மி ரியல்மியில் மீடியாடெக் ஹீலியோ G25, G35 கொடுத்துருக்காங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே டைமில் ரெட்மி 9Aலையும் ரியல்மி C11 ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. டெக்னோவில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. மற்றபடி 3மே ஒரே மொபைல் தான். அதே டைம் டெக்னோ ஸ்பார்க் கோ 2020 மொபைலில் இன்னொரு புது ஃபீச்சரும் தராங்க. இந்த மொபைலில் 2 ப்ளூடூத் இயர்ஃபோன் அல்லது 3 ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஒரே டைமில் ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் பண்ண முடியும். மொபைல்லே வால்யூம் இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபியூச்சர் மொபைல் நேரில் பார்த்தா தான் சொல்ல முடியும். இந்த மொபைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நானே ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டெப்ஸ் பாருங்கன்னா என்னோட இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அதோட இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.